என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்று சித்தர் சிவவாக்கியர் எழுதியிருப்பார். அதை இன்று யான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு தாய்மை, எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு பரிவு எங்கெங்கும் எங்கெங்கும் நிறைந்து கிடக்கிறது. எங்கேனும் ஒரு வார்த்தை உன்னை பற்றி பேசிவிடாதே, உங்களின் சுயபுராணம் யாருக்கும் தேவையில்லை, அதனால் உங்கள் ஏற்புரையில் வந்திருப்போரை மட்டுமே பேசிவிட்டு வந்து விடுக என்று இல்லால் கட்டளையிட்டு இருந்தார். அதனால் ரயிலிலே வரும்பொழுது எழுதியே வந்துவிட்டேன். சங்க இலக்கியங்கள் படித்தவர், தங்க இலக்கியங்களில் பண்டிதர். அவர் புரோட்டோ திராவிட மொழி குறித்தும் பேசுவார், புரட்டு திராவிட மொழியியல் குறித்தும் பேசுவார். அன்றைய புலவனின் படைப்பை வாசிக்கும் அதே இச்சையோடுதான் இன்று பிறந்த எழுத்தாளனையும் உச்சி முகர்வார். படைப்பு உலகத்தில் சீரிய கருத்துக்களை நேரிய பார்வையுடன் பார்த்து எழுத வந்திருப்போருக்கு கை கொடுப்பார். குழந்தையின் குறுநடை கண்ட மகிழ்ச்சியோடு தாய்மையோடு இந்த நிகழ்ச்சிக்காக மகிழ்ச்சி கொள்பவர் எங்களின் குருநாதர் ராமகுருநாதன் அவர்கள். இந்த நூலுக்கு தலைப்பை தந்தவர் அவர்தான். அவருக்கு என் முதல் வணக்கமும் நன்றியும். உறவுகள் கவிதைகள் போல அமைந்தால் பாக்கியம், கவிதைகளே உறவாய் அமைந்தால் பெரும் பாக்கியம். பிறர் கவிதை திருடி பேர் வாங்கும் மார்வாடி கவிஞர்களுக்கு மத்தியில் பிற கவிஞர்களை பேர் வாங்க ஏற்றிவிடும் ஏர்வாடியார் போல் யார் உளர்? தன் மனதில் பதிந்தவர்களை எழுதி எல்லோர் மனதிலும் பதிந்தவர் அவர். அவருக்கு என்றென்றும் என் நன்றி மத்தாப்புகள் குறித்தாகட்டும். சிற்றாசிரியர்கள் உண்டு இங்கு. தன்னை பேராசிரியர்கள் என்று கூறிக்கொள்வர் பேர் வாங்க ஆசைப்படும் ஆசிரியர்கள். ஒரு ஆசிரியர் இருந்தாலே கலகம் வந்துவிடும். அதுவும் நாயகிகள் இருந்தால் கலக நாயகி ஆக்கி விடுவார்கள். இங்கோ பேராசிரியர் பேரில் மட்டுமல்ல, தன் தாய்மையிலும் அன்பிலும் உச்சி முகர்தலிலும் ஒவ்வொரு பக்கத்தை படிப்பதிலும் இருந்திருக்கிறார். இவர் பேசும்போது நடக்கும்போது தன் ஆளுமை திறத்தால் உலக நாயகி என்பதை நிரூபித்திருக்கிறார். அவருக்கு என் சிறந்தார்ந்த நன்றியும் வணக்கங்களும். சத்தத்தால் அதிராமுல்லை, கடிஞ்சொற்கள் உதிராமுல்லை. ஆதித்தாயாய் இறையிட்ட ஆதிரை அதே பெயரை கொண்டிருக்கும் கவிஞர் நல்லை ஆதிரா முல்லை. உங்களுக்கும் என் உளமார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். என்னிடம் அடிக்கடி பேசும் அண்ணன் போன்றவர், நெடுநேரம் பேசும் நேசத்துக்குரியவர், அன்பின் முன்னத்தி ஏறி எனக்கு பல உண்மைகளை உணர்த்தும் உண்மையானவர் அவர். எங்கள் வயதில் வித்தியாசம் இருந்தாலும் பழகும் விதத்திலோ பாசத்திலோ பண்பிலோ செய்திகளிலோ அன்பிலோ வித்தியாசம் இல்லை. அவர் பேராசிரியர் அல்ல, மற்றவர்களை பெருமைப்படும் ஆசிரியர் பெக்கி பிரபாகரன் அவர்கள். அவருக்கு என் உள்ளன்பை உரித்தாக்குகிறேன். வணிகமாக கல்வியை பாவிக்கும் இந்த உலகில் கல்வியை வணிகம் செய்து பாவிக்கும் ஒரு அன்பானவர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் பேராசிரியர் கௌரி அவர்கள்
நம்மூர் கோபிநாத் அவர்கள், பாண்டியன் அவர்கள், இன்னும் எண்ணற்றோர் வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி சிறப்படைந்திருக்கிறது எழுத்தாளர்கள் சங்கத்தால். உங்களுக்கு என் உள்ளன்பை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அழகான ஏற்புரை நான் கேட்டதே இல்லை. ஆத்தோரம் தேக்கு மரம் அலைமோதும் காவிரியாம், பாத்திருக்க நெல்வலையும் பஞ்சந்திக்கு காவிரியாம். ஆத்தோரம் தேக்கு மரம் அலைமோதும் காவிரியாம், பாத்திருக்க நெல்விலையும் பஞ்சந்திற்கு காவிரியாம். கட்டு கலங்கானம் கதிர் உழக்கு நெல்கானம், சொன்ன பொதிகானம் சோழராஜா சீமையிலே என்று ஒரு நாட்டுப்புற பாடல் உண்டு. இப்போது காவிரிக்கு ஆசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றாலும் தமிழகம் முழுக்க கூட்டு குடிநீர் திட்டத்தின் வாயிலாக, சென்னையும் உட்பட வீராணம் ஏரியின் வாயிலாக அந்த காவிரி தாய்தான் பால்வார்ப்பதை போல நீர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காவிரி தண்ணீரை குடித்த மெய் ரூஸ்வெல்ட்டின் பின்னால் நானும் அந்த காவிரி தண்ணீரை குடித்திருக்கிறேன் என்பதால் அந்த காவிரி தாய்க்கும் காசா படியளந்தா கையிரண்டு நோகும்னு, நெல்லா படியளந்தா நெடுநேரம் ஆகும்னு. காசா படியளந்தா கையிரண்டு நோகும்னு, நெல்லா படியளந்தா நெடுநேரம் ஆகும்னு, அரிசியா படியளந்தா ஆக்க நேரமாகும்னு. சோறாவே படியளக்கும் சோழ நாடு. அந்த சோழ நாட்டில் பிறந்ததால் எப்போதும் வள்ளல் தன்மையுடன் இருக்கும் மெய் ரூஸ்வெல்ட் அவர்களின் வாழ்க்கையை என் பிள்ளை தமிழால் அவர் சொல்ல சொல்ல கிள்ளையாகி நான் பிள்ளை தமிழால் பாடியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். அதனால் அவர் வாழ்க்கை நான் பாட பேர் பெற்றிருக்கிறேன். அவரோடு நானும் பூவோடு சேர்ந்த நார் போல இங்கு மணந்திருக்கிறேன். அவருக்கு என் நன்றியும் வணக்கங்களும். இந்த அவை கனமான அவை என்று பலமுறை சொல்லியிருக்கிறார் உலக நாயகி பழனி அவர்கள். அவர்களுக்கு சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன். நீ ரூஸ்வெல்ட் அவர்களை வாழ்த்திய அதே சொற்களோடு என்னையும் வாழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் தலைவணங்குகிறேன். உங்களுடைய வாழ்த்துக்களால் அவர் இளமை பெறுவார். என் தமிழ் செழுமை பெறும், புலமை பெறும். உங்களுக்கு என் நன்றியும் வணக்கங்களும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைய அதற்கு முன் தஞ்சையில் எங்கெங்கிருந்தோ கொண்டு வந்து கற்கோயில் கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோயிலுக்கு நான் எப்படி செல்வேனும், எங்கிருந்தோ ஓலைச்சுவடிகளையும் ஏட்டுச்சுவடிகளையும் திரட்டி வந்து சொற்கோயில் கட்டிய மராட்டிய மன்னன் சரபோஜியின் சரஸ்வதி மகாலுக்கு எப்படி நான் செல்வேனோ, அதே போல் அண்ணா உள்ளிட்ட அறிஞர்கள் அடிக்கோடிட்ட புத்தகங்களை சுமந்திருக்கும் இந்த கன்னிமராவுக்கும் நான் அதே உள்ளன்பையிலே அதே பணிவோடுதான் நான் காலடி வைத்திருக்கிறேன். இந்த கன்னிமரா நூலகத்தை தந்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்திய கன்னிமரா நூலகத்தில் உங்களை நான் மனதார நன்றி உணர்வோடு உங்களிடம் என்னுடைய நன்றியை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.